அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழக அரசாங்கம் சார்புல நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுபிஎஸ்சி கோச்சிங் குடுக்குறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி மற்றும் பேங்கிங் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேங்கிங் எக்ஸாம்ஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ ட்ரெய்னிங் வந்து குடுக்க போறாங்க. சரியா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ட்ரெய்னிங் அப்படிங்கிறது ஒரு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. நம்ம போய் அந்த இடத்துல தங்கி படிக்கிறது மட்டும் தான் வேலையா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் உண்டு உறைவிட பயிற்சி அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப வங்கி பணிகளுக்கும், மத்திய அரசாங்க பணிகளுக்குமே வந்து இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழ நமக்கு கோச்சிங் வந்து குடுக்க போறாங்க. சரியா? தமிழக அரசாங்கமே வந்து கோச்சிங் குடுக்க போறாங்க. ஸோ அந்த கோச்சிங்ல நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத போடணும். சரிங்களா? ஸோ எப்பைக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்னா, மே 13ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா, நமக்கு மே 31ஆம் தேதி எக்ஸாம் டேட் இருக்கு. சரியா? ஸோ மே 13க்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். இந்த ஸ்கேனர நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இருந்தாலும் ஏதாவது queries இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி, நீங்க என்குயரி பண்ணி, உங்களோட டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க அப்ளை பண்றீங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 6 மாசம் ட்ரெய்னிங் வந்து குடுப்பாங்க. சரியா? 6 மாசம் ட்ரெய்னிங்கு. ரொம்ப தீவிரமான ஒரு ட்ரெய்னிங் வந்து இந்த மத்திய அரசு பணிகள கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலா ஒரு ட்ரெய்னிங் வந்து உங்களுக்கு தரப்போறாங்க. சரியா? ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே அரசாங்கமே பார்த்துக்குவாங்க. நம்மளோட வேலை என்னன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம படிச்சு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு 1000 பேர செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 1000 பேர்ல நம்ம ஒரு ஆளா போயிட்டோம் அப்படின்னா, அடுத்த 6 மாசத்துக்கு அரசாங்கத்தோட செலவுலயே நம்ம தங்கி படிக்க முடியும். சரிங்களா? படிச்சு வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அவங்களே நம்மள அப்ளை பண்ண வைப்பாங்க. அப்ளை பண்ண வச்சு நம்ம கிளியர் பண்ண வைப்பாங்க. சரியா? ஸோ 6 மாசம் ட்ரெய்னிங் புரோகிராம் இது. அரசாங்கமே நடத்தப் போறாங்க. கோச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இந்த ஒரு வாய்ப்ப நீங்க மிஸ் பண்ணிற வேண்டாம். நீங்க மத்திய அரசாங்க பணிகள், வங்கி பணிகளுக்கு பயிற்சி பெறுறீங்க அப்படின்னா, கட்டாயம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி, ஒரு டைம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாருங்க. சரியா? வேற ஏதாவது தகவல் இருந்துச்சு, இல்ல குவரீஸ் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.